காவேரி வந்து விஜய் பார்க்க வராங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாமா, மாமியும் சரி நீங்க பேசுங்க நாங்க வரோம்ன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி அப்படி சொல்லிட்டு கிட்ட வர பார்க்குறாரு. உடனே காவேரி வந்து தூரமே நில்லுங்க அப்படின்னு. "ஏன் காவேரி இவ்வளோ பண்ற?" அப்படின்னோனே, "ஏன் காவேரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற சரியா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "எனக்கு தெரியும்டி வெண்ணிலா பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. நீ ஃபோன் பண்ணும்போதுன்னு" சொல்ல வராரு. "எனக்கு எல்லாமே தெரியும். சரி வெண்ணிலாக்கு தான் இப்போ எல்லாம் நினைவு வந்துடுச்சுல்ல. நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா வெண்ணிலா கிட்டன்னு?" கேட்குறாங்க. "என்ன சொல்ற காவேரி?" அப்படின்னோனே, இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொன்னீங்களா? சொல்லலையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல காவேரி சொல்லலை." "ஏன் சொல்லலை?" "இல்ல காவேரி இப்போ தானே நினைவு வந்திருக்கு. இதை சொல்லி வேறு ஏதாவது பிரச்சனைனா பிரச்சனைனா அவங்களுக்கு என்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அவ்வளோதானே. இங்கே பாருங்கள், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னோடனே, "இல்லை காவேரி நான் கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவேன் காவேரி. நான் வந்து அவங்க மாமா கூட தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் வந்து உங்கள் கூட சேர முடியாது. எங்கள் வீட்லேயும் நான் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து வெண்ணிலா பிரச்சனை தீர்க்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒன்றா சேர முடியும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது." அப்படின்றாங்க. "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசியிருந்தேன். இன்றைக்கி என்னாச்சு காவேரி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. "கையை விடுறீங்களா?" அப்படின்றாங்க. "ஏன் காவேரிலாம் பண்ணுற? இங்கே பாருங்கள், இங்கே வெண்ணிலாவை வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லாமல் அவங்களும் உங்களை வந்து நினச்சிட்டு அதே மாதிரி இங்கே வந்து நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரே முடிவு எடுங்க. உங்களுக்கு வெண்ணிலா வேணும்னா கூட இப்போ கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம். அவகிட்ட வந்து நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே இருந்தீங்க. தயவுசெய்து என்ன தேடி வராதீங்க. நான் தான் முக்கியம்னா நீங்கள் வெண்ணிலா விட்டு தான் ஆகணும். 2 பேருமே உங்களுக்கெல்லாம் வந்து வேணும்னா வேலைக்கு ஆகாது." அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி, "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறேன்? நான் எப்படி சொன்னேன் வெண்ணிலா வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு? நீ தானே என் பொண்டாட்டி, நீ தானே எனக்கு வேணும். வெண்ணிலா எப்படி எனக்கு? ஏன்டி இப்படிலாம் பேசுகிற?" அப்படின்னோடனே, "மறுபடியும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா காவேரி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காமையோ உங்களை மனசை கஷ்டப்படுத்தவோ நான் சொல்லிட்டு இல்லை. என் நிலைமையே நான் சொல்லிட்டேன். என் அம்மா கூட வெண்ணிலா நீங்கள் அங்கே அங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் கூட அனுப்ப மாட்டாங்க. நீ வருவ இல்லை காவேரி, அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா அனுப்பணும்? இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா மீறி நானும் வரமாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் காவேரி, நீ வெண்ணிலாக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. உங்கள் அம்மாக்காக இப்படி பண்ணல. அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நீ வெண்ணிலாக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்க. நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி. இப்போ தான் வெண்ணிலாக்கு நினைவு வந்திருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுருவேன் காவேரி. இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல புரிய வைங்க, அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க, நான் வரேன்." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா போயிட்டே இருக்காங்க. இவ என்ன இப்படி பண்ணுறா? மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டாலே. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி பேசி வச்சுருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு காவேரியை சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து தவிக்கிறாரு. எங்கள் காவேரி மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. "சாரிங்க, வேறு வழி இல்லை. உங்ககிட்ட நான் இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். இந்த நிலைமையில வந்து நான் என்ன பேசுறதே எனக்கு தெரியலங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து சண்டை போட்டேன். ஆனால் என் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண என்னால் முடியல. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க விஜய். அந்த விஷயத்தை எப்படி விஜய் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆனால் சொல்லுவேன் விஜய். எப்போனா நீங்கள் வெண்ணிலா விஷயத்தை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அந்த நிமிஷத்துக்காக தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் விஜய். சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க விஜய். ப்ளீஸ் விஜய்." அப்படி சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு காவேரி அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. "என்னடா அம்பி என்ன ஆச்சு? என்ன சொன்னா அந்த பொண்ணு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சொல்லுவா? எப்பவும் போல தான். அவங்க அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு போகிறா." அப்படின்னோடனே, "ஓ அப்படியா? இங்கே பாரு அம்பி, நான் சொல்கிறது கேளு. இந்த பொண்ணு உனக்கு வேணாப்பா. நாங்கள் எங்கள் சொந்தக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்." அப்படி சொன்னோன்னே விஜய் வந்து, "ஐயோ இவங்க வேறு படுத்துகிறாங்களே. சரி மாமி நான் வரேன்." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரை பற்றி ஒன்றுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க.